வீடியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம ஒருத்தர் மெசேஜ் பண்ணாருங்க. தம்பி நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, எங்கள் டீம் கேப்டன் தான். இந்த வீட்டி பூச்சி வர உடலோட இருக்குது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்பில் அவருக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்குது. லைக் டென்னிஸ் பால், ரப்பர் பால் மட்டுமே விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு ஸ்டிச் பாலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு தான் அந்த அண்ணன் தான். அவரை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம். உங்கள் யாருக்கும் அவரை பற்றி தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் எங்கள் ஊருக்கும் எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற ஊரில் உள்ளவங்களுக்கும் அவரை நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க யார் அவர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஒன்று இருக்குது, அதை ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க சரியா. எல்லோரும் வேலையை விட்டுட்டு நம்ம கிரிக்கெட் விளையாட போயிருப்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது, முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்தையோ ஏதாவது ஒரு இதையோ விட்டுட்டு கிரிக்கெட் விளையாட போயிருப்போம். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கல்யாணத்தன்னைக்கு காலையில் மேட்ச்சை முடிச்சுட்டு தான் போய் மணமேடையிலே உட்காந்தார். யாருன்னு பார்ப்பீங்க அவரை கொஞ்சம் நேரத்தில். அண்ட் அவருக்கு எனக்கு உள்ள கனெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள்ட்ட சொன்னேன்ல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயும், லைக் ஸ்டிச் பால்னால் என்னென்னு தெரியாத என்னைய ஒரு டென்னிஸ் பால் மேட்சப்போ என்னை பார்த்து, தம்பி ஸ்டிச் பால் ஆடுவியாடா அப்படின்னு சொல்லி கேட்டவர். என்னை கூப்பிட்டு போய் ஸ்டிச் பால் ஆட வச்சவர். அந்த அண்ணனோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 2 மணிக்கிட்ட இந்த டைம் தான் பேப்பர் எல்லாமே வரும். அவர் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வர்ற பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து எந்தெந்த ஏரியாவுக்கு கொண்டு போகணும், யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவரே கொடுப்பார். போய் நைட்டு 2 மணி 3 மணிக்கு ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு முடிகிறதுக்கு எப்படி காலையில் 7-8 மணிக்கிட்ட ஆகிடும். ஸோ முடிச்சுட்டு நேராக கிரவுண்டுக்கு தான் வருவார். நேராக கிரவுண்டுக்கு வந்து மேட்ச்சே நல்லா விளையாடி கொடுப்பாரு. அவர் எப்படி சொல்கிறது, வேறு அவர் பண்ண மாட்டாருங்கிற விஷயமே கிடையாது கிரிக்கெட்டில். பேட்டிங் பண்ணுவார், பவுலிங் பண்ணுவார், ஃபீல்டிங் சொல்லவே வேண்டாம். அவர் பண்ணுற ஃபீல்டிங்லாம் இப்போதைக்கு இங்கே இருக்கிற சின்ன பசங்களால் கூட பண்ண முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் அந்த அளவுக்கு பண்ணுவார். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு பேட்ஸ்மேன்னு சொல்லலாம், பெஸ்ட் பவுலர்னு சொல்லலாம். அப்படியே ஓவராலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆல்ரவுண்டர். கோயில்பட்டி மட்டும் கிடையாது, திருநெல்வேலி, தூத்துக்குடி நியர்பை எங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிற நிறையா ப்ளேஸஸில் போய் விளாண்டுருக்காரு. அவர் பண்ணாத ஒரு அச்சீவ்மெண்ட்ஸே கிடையாது. தான் சொன்னேனே ஆரம்பத்தில், அவரை பற்றி சொல்லணும் நிறையா விஷயம் சொல்லலாங்கும் போது எதை கொண்டு வருதுன்னே தெரில. எல்லோரையும் காட்டுறேன் ஒரு நாள் உங்களுக்கு, எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லோரையும் காட்டுறேன். இன்னும் எனக்கு அது எக்ஸாக்டாக அந்த சான்ஸ் கிடைக்கல. நாங்கள் மேட்ச் விளாட்ற மாதிரியோ இல்லை நாங்கள் கிரவுண்டில் எப்படி இருப்போம், கிரவுண்டை விட்டு வெளில எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு சான்ஸும் எனக்கு இன்னும் கிடைக்கல. இப்போ தான் நான் கேமரா வாங்கியிருக்கேன். போக அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்ப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ராஜாண்ணா மட்டும் இல்லை, இப்போ நான் எங்கள் கேப்டன் சொல்கிறேன், அவர் பேர் ராஜாண்ணா. அவர் மட்டும் இல்லை, அது போக இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் எங்கள் டீமில் இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. அவ்வளோதான் கைஸ், ஷார்ட்டாக சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இன்னும் 5 நிமிஷம் தான் ஓடி இருக்குது. உட்காந்து பேசணும்னா 5 நாளைக்கு கூட பேசலாம் இவங்க எல்லாரையும் பற்றி. பார்க்கலாம், போக இன்னும் நிறையா வீடியோஸ் வரும். நிறைய கிரிக்கெட்டிங் வீடியோஸ் வரும், நிறைய எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் வரும். நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. வெயிட் பண்ணி கண்டென்ட்டுக்காகவோ இல்லை இதுக்காகவோ இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் சொல்கிறது ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்போது பரபரன்னு ஓடிட்டுருக்க நம்ம லைஃப்பில் யார் நமக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண டைம்ஸில் எவ்வளோ நமக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்லாம் மறந்துடுற டைமில் சடனாக எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. லைக் ஓகே இது பண்ணலாமே, இந்த டைமில் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போகலாமே. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோமோ இல்லையோ, ஆனால் நம்ம இது ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. பரவாயில்ல, மணி நம்மளை இப்படி நினச்சிருக்கான், இவ்வளோ பேருக்கு நம்ம அவன் லைஃப்பில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, வேறு எந்த ஒரு இதுக்காகவும் இல்லை, எந்த ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காகவோ இல்லை பர்சனல் வியூஸ்க்காகவோ இல்லை பெருசாக எனக்கு இந்த வீடியோ அவ்வளோ இதுக்கு வரணும், அவ்வளோ வியூஸ் வரணும், அவ்வளோ லைக்ஸ் வரணும், அந்த இதுக்காகலாம் இல்லவே இல்லை. இப்போது இதை நான் அப்லோட் பண்ணுவேனா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. மேபி இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அது நல்லா வந்துச்சுன்னா கூட நான் அப்லோட் பண்ணலாம், இல்லை நல்லா வரலாம், நான் என்னோடய மெமரிஸ் அப்புறம் இந்த வீடியோ வச்சுக்கலாம். அந்த மாதிரி நினச்சி இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்கேஸ் நல்லா வந்துச்சுன்னா நான் போடுவேன், அப்படி இல்லையா நான் என்னோடய மெமரிஸில் நான் அப்படியே வச்சுக்குவேன். பார்க்கலாம், பார்ப்பீங்க, நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்க. நான் சொன்ன மாதிரி
நிறையா நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க. அவங்க எல்லோரையும் பார்ப்பீங்க என்னோடய வீடியோஸில் ஃபுல்லாக. ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தாங்க. எப்படி சொல்கிறது, சிச்சுவேஷன் நிறைய பேரை மாற்றி விட்டுச்சு. லைஃப் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க. என்ன பண்ணுறது, பரன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். இது அது ஒன்று பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணுங்கிற மாதிரி மாற்றி ஓடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர்த்து நம்ம கூட இருக்கவங்க நம்ம பார்க்கணும், நம்மளும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது யோசிக்கிறதே இல்லை பெருசாக. மிஷின் மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி நல்லது பண்ணவங்களை பற்றி அப்பப்போ ஏதாவது பேசலாமே அப்படிங்கிறத நான் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ சடனாக யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போக மேபி யாரெல்லாம் என்னோடய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்காக பண்ணாங்களோ, யாரெல்லாம் எனக்காக இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடணும்னு தோணுதோ அதெல்லாம் நான் போடுவேன். பார்க்கலாம், போகிற போக்கில் போவோம். தமிழில் சொன்னால் இப்போ நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. போகலாம் அப்படியே, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் தான் இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போயுமே. ஆனால் அந்த பிடிச்ச வருஷம் தான் இப்போ நம்ம கூட இல்லை. வர்க்கம் தான், பார்ப்போம். Not every day is ours here. Let's be patient. Wait for the good times to happen. Bye. பைபாஸ்ல இருந்து டீ கடையில் உட்காந்து தானே நான் மட்டும். நான் எப்பயுமே இதெல்லாம் நம்ம ஆமாம், நான் எப்பயும் அவன் தான் இந்த வீடியோ தான் எடுத்துகிட்டு ஆமாம் ஓடிட்டுருக்கு பாருங்க. ஹாய் சொல்லுங்க. எடுத்துக்கோண்ணே. போய் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன். கிரிக்கெட் வீடியோலாம் எடுக்கல, அதெல்லாம் எதாவது போட்டுட்ருப்பேன். இப்போ வந்துட்டான். அது ரெடி பண்ணலாம்.